வணக்கம், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம இந்த ரன்னிங் ஒயர் கூடயே எப்படி போடலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் 23 எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் சுற்று ஒயர் ரன்னிங் ஒயர் வந்து இந்த ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா போடலாம். நான் வந்து நார்மல் நாட்டில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த வயரை நம்ம இப்போ ரெண்டாக மடிச்சாச்சு, ஒரே மாதிரி வச்சு. இப்போ அதே அளவுக்கு இந்த ரோஸ் கலர் வயரை நம்ம எடுக்கணும். அதே அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நார்மல் நாட் போடணும். நான் அடி ஃபுல்லாமே இந்த சாண்டல் கலர் வயர் தான் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு 5 வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம இதே மாதிரி தான் 23 வயரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறேன். பேசிக் நாட் போடுறது உங்களுக்கு புரியலைன்னா நான் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ 23 வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம 23 வயரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 23 வயரும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இங்கே கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய்ட்டு. இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வந்துட்டு இங்கே வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி பிடிச்சிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அடுத்த லைன், இது ஃபஸ்ட் லைனு. இப்போ நம்ம செகண்ட் லைன் போடுறோம். செகண்ட் லைனில் நம்ம நாட் இப்படி போடணும். இப்போ இதான் ஃபஸ்ட் லைனுன்னு தர்றதுக்காக நான் இங்கே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதான் நடு லைனு. நம்ம இந்த பக்கம் ஒரு 5 லைன், இந்த பக்கம் ஒரு 5 லைன் போடணும். இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ 3 லைன் போட்டிருக்கோம். 2 சைடில் நம்ம ஒவ்வொரு லைன் போட்டோம்னா நடுவில் இருக்க லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இன்னும் இந்த சைடு ஒரு 4 லைன், இந்த சைடு ஒரு 4 லைன் போடணும். மொத்தம் இங்கே வந்து 11 லைன் நம்ம போடணும். இப்போ போட்டுட்டு பார்க்கலாம். நடு லைனை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த சைடு 5 லைன், இந்த சைடு 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. அடி ஃபுல்லாக முடிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 11 லைன் போட்டுக்கோங்க மொத்தம். நான் இந்த சைடு வந்து குச்சி சொருகியிருக்கேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து குச்சி சொருகியிருக்கேன். அந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இப்போ நம்ம அப்புறம் எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு லைனில் வந்து நம்ம சொருகணும். ஒரு 3-4 லைனுக்கு வந்துட்டு சொருகி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். இப்படி சொருகிக்கோங்க. ஒரு 4 லைன் நான் சொருகிறேன். இந்த மாதிரி சொருகிக்கோங்க நல்லா. நான் ஒரு 4 லைனுக்கு சொருகியிருக்கேன். அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு உருகாமல் இருக்கும். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. நம்ம இங்கேருந்து வந்து நாட் போட ஆரம்பிக்கிறோம். நார்மல் நாட்டு, நார்மலாக எப்பயும் நாட் போடுவோம்ல, அதே மாதிரியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரம் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் வரும்போது எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எனக்கு கார்னர் டர்ன் பண்ணுறோம். இப்படி சுற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இங்கே சுற்றி கொண்டு வந்தாச்சு. நம்ம இங்கனுக்குள்ளே வந்து கார்னர் டர்ன் பண்ணுறோம். இப்படி போட்டுக்கோங்க வயரை. இதை சுற்றிக்கோங்க. எப்பயும் போடுவோம்ல அதே மாதிரி நார்மல் நாட்டு தான். இந்த 2 வயருக்கும் போட்டாச்சு. கார்னர் டர்ன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இல்லை, நம்ம எப்பயும் நாட் போடுவோம்ல அதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சாச்சு. நம்ம எல்லா சைடும் வந்து இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு டர்ன் பண்ணியாச்சு. ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்த செகண்ட் லைன் வந்துட்டு போட போகிறேன். செகண்ட் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம 5 லைன் வந்துட்டு போட்டாச்சு. இதில் நான் 5 லைன் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பிங்க் கலர் வயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் சொருகுவோம்ல அதே மாதிரி இப்படி உள்ளே வந்துட்டு சொருகிருங்க. ஒரு 4-5 லைனுக்கு வந்துட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன்ல, இதை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சாண்டில் கலர் வேறு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு 3-4 லைனுக்கு வந்துட்டு இதை நல்லா உள்ளே சுருக்கி விட்டுருங்க. ஒரு 3-4 லைனுக்கு சுருக்கிட்டு நம்ம எப்படி நாட் போடுவோம்ல அந்த மாதிரி இந்த லைனை போட ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே வந்து 5 லைன் போட்டிருக்கேன்ல, இந்த சாண்டில் கலரை வச்சு 2 லைன் போட போகிறேன். 2 லைன் போட்டு அப்புறம் திரும்ப 5 லைன் இப்போ போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் 2 லைன் சாண்டில் கலர் வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து 4 லைன் வந்து ரோஸ் கலர் போட போகிறேன். அதுக்கப்புறம் 2 லைன் சாண்டில், அதுக்கப்புறம் 5 லைன் பிங்க்கு, அடுத்து 3 லைன் சாண்டில், மொத்தம் 21 லைன் போட போகிறேன். ஒரு லைன் வந்து நம்ம மடக்கி சுருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த சாண்டில் போட்டாச்சா, சாண்டில் போட்டதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் வயரை நம்ம இங்கே எங்கே வேணுனாலும் சுருக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே சுருகணும்ல, அதே மாதிரி தான். இல்லை எங்கே வேணுனாலும் சுருக்கிக்கலாம், எந்த லைனில் வேணாலும் சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. ஒரு 4 லைன் இல்லை ஒரு 5 லைன் வந்துட்டு சுருக்கிடுங்க. அப்படின்னா தான் நம்ம கலராமல் வந்து டைட்டாக இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம இங்கேருந்து நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்க்கு கிளியராக சொல்லியிருக்கேன், அதில் பார்த்து போட்டுக்கோங்க. நான் எல்லாமே நான் இதில் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். இப்போது அப்படியே அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 லைன் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் அடுத்து ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். 4 லைன் போட்டுட்டு இதை வந்து உள்ளே சுருக்கி விட்டுறேன். அந்த பிங்க் கலர் வயரை ஒரு 4 லைனுக்கு வந்துட்டு சுருக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம சொருகியாச்சு. சொருகிட்டு இந்த மீதி வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 லைன் வந்து இந்த சாண்டல் கலர் வச்சு போட போகிறேன். இது நம்ம எங்கே வேணாலும் சுருக்கிக்கலாம் வயரை. ஒரு 4 லைன் அதே மாதிரியே சுருக்கிக்கோங்க. நாலு லைன் சொருகிட்டு நம்ம எப்பயும் போடுவோம்ல அந்த மாதிரி நாட் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 லைனு, அடுத்து 2 சாண்டில், அடுத்து 4 லைன் ரோஸ் போட்டுருக்கேன். இப்போ 2 சாண்டில். இந்த சாண்டில் வந்து 2 போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து பிங்க் கலர் போட போகிறேன். பிங்க் வந்துட்டு இன்னும் ஒரு 5 லைன் போடணும். பிங்க் கலர் 5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 சாண்டில் போடணும். ஒரு லைன் வந்து நம்ம உள்ளே சொருகுவோம்ல, அதனால் 3 சாண்டில் போடணும். மொத்தம் 21 லைன் வரும். ஒரு லைன் சொருகிட்டு 20 லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபுல்லாக 21 லைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த வித்து வந்துட்டு நமக்கு ஸ்கேலில் 20 சென்டிமீட்டர் இருக்குது. எனக்கு இங்கே வந்து 20 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே வந்து 25 இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. கீழே வந்து நம்ம அதுக்கப்புறம் சொருகி விடணும். நான் ஒரு லைன் வந்து சொருகி விடுவேன். இந்த லைன் மாதிரியே எல்லா லைனும் சொருகிக்கோங்க. நல்லா மடக்கிக்கோங்க. ஒரு வயர் இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி சொருகணும். நல்லா இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு எந்தளவுக்கு டைட்டாக சொருக முடியுமோ அவ்வளோ டைட்டாக சொருகிக்கோங்க. ஒரு 4-5 லைனுக்கு வந்துட்டு சொருகி விட்டுறணும். நான் ஒரு 6 லைன் சொருகிறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி சொருகிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டு வந்து ஒரு லைனை சொருகி விட்டுட்டேன். கைப்பிடி வந்துட்டு 3 அடிக்கு வயர் எடுத்திருக்கேன். உள்ளே போடுற வயர் வந்துட்டு 3 அடி, வெளியே போடுற வயர் இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 6 அடி எடுத்திருக்கேன். உள்ளே 3 அடினா இது வந்து நான் 6 அடி எடுத்திருக்கேன். இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு பிடிச்சிட்டு
இது கரெக்டாக இங்கேருந்து 8வது லைனு 2 4 6 8 8வது லைனில் இந்த பக்கம் 5வது லைனில் போட்டிருக்கேன். நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போட்டு காமிக்க போகிறேன். புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கைப்பிடி லிங்க் கொடுக்குறேன். அது இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் வயரை இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ரோஸும் சாண்டில் கலர் வயரையும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி கிராஸாக வச்சுக்கணும். இப்படி கிராஸாக வச்சுட்டு இந்த சாண்டில் இந்த பக்கம் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சாண்டில் இந்த பக்கம் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப இந்த ரோஸை இந்த பக்கம் இப்படி விட்டு இந்த சைடு எடுத்துக்கோங்க. இது இந்த சைடு இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கணும். நடுவில் இப்படி வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து லூஸ் கொடுக்காமல் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கிக்கணும் நல்லா. இந்த சைடு 8வது லைனில் ஒரு நாட் போட்டு இங்கே சொருகி வச்சுக்கிட்டேன். 8வது இங்கிட்ட 8வது லைனு, இங்கிட்ட 5வது லைன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. இதே மாதிரி தான் கைப்பிடி போடணும். இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கைப்பிடியை போட்டுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம இப்போ இந்த வயர் கூடைக்கு 2 பக்கமுமே கைப்பிடி போட்டு முடிச்சாச்சு. கைப்பிடி வந்து நான் ஃபுல்லாக வீடியோ இதில் போடலை. உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த கைப்பிடி லிங்க்கு போய் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.